தம்பி சாணக்கியனுடைய அறிவிப்பினுடைய வன்மம் என்ன என்பதை உண்மையான குற்றவாளிகளை கண்டறியுங்கள் தெரிவித்திருக்கிறோம். சர்வதேச விசாரணையாக செய்ய வேண்டும் என்று முதலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அழுத்தம் தெரிவித்தது உத்தியோகமாக கட்சி. ரிஷாத் பதிவினர்கள் கைது செய்யப்பட்ட 6 மாதம் விளக்கமறையில் வைக்கப்பட்டவர். அந்த கருத்துக்கு பின்னணியில் வேறு ஏதும் ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குமா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. உண்மையிலேயே திட்டமிட்டு ஒரு பங்குரூட்டு அரசியல் சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஜனாதிபதி தேர்தலில் ஆதரித்து தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட கௌரவ பாராளுமன்ற தம்பி சாணக்கியன் அவர்கள் அவருடைய இல்லத்தில் நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்திலே எங்களுடைய கட்சியினுடைய கௌரவ தலைவர் ராஜாங்க அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் கல்யாணம் தொடர்பாக ஒரு முற்றிலும் உண்மைக்கு புறம்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அது சம்பந்தமாக தான் ஊடகவியலாளர் மனத்தை தீர்மானித்திருந்தேன். கடந்த ஈஸ்டர் தாக்குதலுடைய சூத்திரதாரி என்கிற அடிப்படையில் நம்முடைய கட்சி தலைவருடைய பெயரை பிரச்சார கூட்டத்திலே உச்சரித்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு கல்யாணவர்களை கைது செய்ய போவதாக அந்த பிரச்சார கூட்டத்திலே சஜித் பிரேமதாச சொன்னதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே திட்டமிட்டு ஒரு பங்குரூட்டு அரசியல் சொல்ல வேண்டும். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தற்போதைய நாட்டினுடைய ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு 3ஆம் நிலையில் இருக்கின்ற ஒரு வேட்பாளர். அவருடைய ஆதரவை கூட்டு முகமாக அவர்கள் எது வேண்டும் என்றாலும் பேசலாம். இருந்தாலும் உண்மைக்கு புறம்பான ஒரு விடயத்தை தெரிவிப்பதை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி பன்மையாக கண்டிக்கிறது. ஏனென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய விசாரணையை சர்வதேச விசாரணையாக செய்ய வேண்டும் என்று முதலாக மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து அழுத்தம் தெரிவித்தது உத்தியோகமாக கட்சி. பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தினை கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடாத்தி சர்வதேச விசாரணையை ஏற்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டறியுங்கள் என்று தெரிவித்திருக்கிறோம். ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சுயாதீனமான விசாரணை நடத்த வேண்டும் என்பது தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி இந்த நேரத்திலும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். அவ்வாறு இருக்க திட்டமிட்டு எங்களுடைய கட்சியினுடைய தேர்தலுக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் கட்சியின் தலைவருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இவ்வாறான பிரச்சார கூட்டங்களில் மக்களை திசை திருப்பதை எடுத்து நாங்கள் உண்மையில் அவருடைய நிலைமை எடுத்து நாங்கள் கவலை அடைகிறோம். அத்தோடு அந்த கருத்துக்கு பின்னணியில் வேறு ஏதும் ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குமா என்கின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பின்னணி எங்கிருந்து வந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு ஒரு காட்டாங்குடியை மையப்படுத்தி தான் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய பிரதான சூத்திரதாரியாக சரணம் செய்யப்பட்டார். ஏற்கனவே இப்போது இருக்கிற நிலைமைப்படி முன்னாள் ஆளுநர் இஸ்புல்லா அவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் அவர்கள், ஐலந்திய மக்கள் காங்கிரசுடைய தலைவர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் எல்லாம் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரவளித்திருக்கிற சூழலில் அதே சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் அவர்களும் ஆதரவு அளித்து எல்லாரும் ஒரு குடையின் இருக்கிற இந்த காலப்பகுதியில் இந்த கருத்து ஒரு திட்டமிட்ட ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டதா என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகிறோம். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே சஹரானோடு தொடர்பு கொண்டு பேசப்பட்டவர் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவு ஹக்கீம் அவர்கள். அதற்கு புகைப்படாதாரம் கூட ஊடகங்களில் இருக்கிறது. அதுபோல் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் ஏற்கனவே ரிஷாத் பதிவினர்கள் கைது செய்யப்பட்ட 6 மாதம் விளக்கமறையில் வைக்கப்பட்டவர். அதுபோன்று காத்தாங்குடியில் முன்னாள் ஆளுநருக்கும் தொடர் இருப்பதாக ஊடகங்கள் தான் செய்தி வெளியிட்டிருந்தது. ஆகவே நாங்கள் இந்த விடயத்திலே நாங்கள் இவர்கள் இப்படி செய்வது இது ஏதோ ஒரு கூட்டு முயற்சியாக இருக்குமா என்கின்ற சந்தேகத்தை நாங்கள் வெளியிட விரும்புகிறோம். அத்தோடு நாங்கள் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மிக தெளிவாக தெரிவிக்கிறது, அப்பாவியாக ஈஸ்டர் படுகொலையில் கொல்லப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி விசாரணை சுயாதீனமாக இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நாங்கள் அண்மையிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தினை நடாத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக சர்வதேச விசாரணை நடத்துமாறு நாங்கள் கோரியிருந்தோம். அது மாத்திரமல்ல, அண்மையில் கூட நாங்கள் ஆதரவளிக்கின்ற தற்போதைய ஜனாதிபதியும் ஜனாதிபதி வேட்பாளருமான கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் காந்திநாடு அவர்களை சந்தித்து விரைவில் சுயாதீனமான அறிக்கையினை சமர்ப்பிப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதுபோல் ஓய்வு நிலை நீதிபதி ஒருவருடைய அடிப்படையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. ஏற்கனவே விசாரணைகள் இடம்பெற்று நடைபெற்று முடிவுட்டு யார் குற்றவாளிகள் என்று சர்வதேச இன்டர்போல் வரைக்கும் என்று விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் திட்டமிட்டு தேர்தல் மையப்படுத்தி எங்களுடைய தலைவர் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அத்தோடு தமிழரசு கட்சியினுடைய அந்த அறிவிப்பு அன்று தம்பி சாணக்கியனுடைய அறிவிப்பினுடைய வன்மம் என்ன என்பதை மட்டக்களப்பு மாவட்டத்து மக்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நேற்றைய
நாள் முழுவதும் பிரச்சாரத்துக்கு வருகிறதிருந்தார். சிவானந்தா அவர்கள் கூட்டத்தை கூட்டியிருந்தார். அதுபோல் காத்தாங்குடி கூட்டத்தை முடித்துக் கொண்டு போகின்ற வழியிலே தம்பி சாணக்கியனுடைய அலுவலகத்திலே அந்த கூட்டம் இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் வேறு மட்டக்களப்பு மாவட்டமோ கிழக்கு மாகாணமோ எந்த விடயங்களும் பேசப்பட்டதாக அந்த ஊடகங்கள் வாயிலாக காண கிடைக்கவில்லை. ஒரே ஒரு விடயம் மாத்திரம் பேசப்பட்டது. நான் பிள்ளையான கைது செய்யுங்கள். இந்த விடயத்தில் அவர்கள் அதை மாத்திரம் மையப்படுத்தி அந்த கூட்டத்தை நடத்தியிருப்பதை காணக்கூடிய இருந்தது. உண்மையில் நாங்கள் கவலை அடைகிறோம். ஒருவருடைய புகழ்ச்சியை நாங்கள் மனங்கெடுக்க வேண்டுமாய் நியாயமான விடயங்களை கூற வேண்டும். திட்டமிட்டு தங்களுக்கு எதிரான கட்சிகளை இவ்வாறான பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அந்த குரல்களை நசுக்கி ஒடுக்குவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது சம்பந்தமாக என்னதான் தம்பி சாணக்கியன் கூறினாலும் மட்டக்களப்பு மக்களுக்கு தமிழ் மக்கள் விடுதலை புலிகளுடைய செயற்பாடு தலைவருடைய ஆளுமைத்தனம் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே நேற்று அந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய கூட்டத்தில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தம்பி சாணக்கியன் கூறிய கருத்தை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு அதே கருத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் கூறியிருந்தாலும் அந்த கருத்தை நாங்கள் உற்சாக மறுதளிப்பதோடு அவ்வாறான எந்த ஒரு விடயத்தையும் இனிமேல் இப்படியான பொய்யான குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைப்பதை தவிர்க்குமாறு உங்களை தயவு கேட்பதோடு அது மாத்திரமல்ல இப்படியான பொய்யான குற்றச்சாட்டுகளை தேர்தல் பிரச்சாரங்களுக்காக கூற வேண்டாம் என்கின்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது தமிழரசு கட்சியினுடைய நிலையை எடுத்துக்கொண்டால் அனைவருக்கும் தெரிந்த விடயம். இது அவர்களுக்குள்ளே 2-3 குழுக்களாக இன்று பிரிந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தமிழரசு கட்சியில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் இன்று பொது வேட்பாளர் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியந்தன் அவர்களை ஆதரிக்கின்ற அதே நேரம் வெறுமனே பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் முன்னாள் மட்டக்களப்பு மாநகர மேயர் சரவணன் உட்பட ஒரு குறிப்பிட்ட தரப்பு மாத்திரம்தான் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்திருக்கிறது. அது மாத்திரமல்ல அவர்களுடைய முடிவில் கூட ஒரு தெளிவின்மை, ஒரு இதுவரை அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த தீர்மானங்கள் வரவில்லை என்று கூட நான் நினைக்கிறேன். அந்த மத்திய செயற்குழு இன்று கூட இருக்கிறது தமிழரசு கட்சியினுடைய. என்றால் அவர்களுக்குள்ளே ஒரு இழுபறியான நிலை இருக்கிறது. இந்த சூழலில் சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரிப்பதா இல்லையா என்று கூட ஒரு இறுக்கமான சூழல் இல்லாத காலகட்டத்தில் அவரை நேற்று அழைத்து வந்து மத்திய செயற்குழு கூட்டத்திற்கு முதல் அவரை நேற்று அழைத்து வந்து சுமந்திரன் அவர்கள் நேற்று வடமாகாணத்தில் ஒரு கூட்டத்திலும் சாணக்கியன் அவர்கள் மட்டக்களப்பிலே கூட்டத்துக்காக அவரை அழைத்துச் சென்றது ஏதோ ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிகழ்ச்சி நிலையங்களில் அமைய இருப்பதா என்ற விடயத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இன்று தமிழரசு கட்சி என்ற தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். ஜனநாயக முறையில் தலைவர் அவர்கள் கட்சிக்குள் தெரிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் இன்றைக்கு அது ஒரு நீதிமன்ற தீர்மானத்துக்கு சென்றிருப்பதை எடுத்து நாங்கள் அதை அவதானிக்க வேண்டும். அதே காலப்பகுதியில் இன்று ஒரு தரப்பு பொது வேட்பாளருக்கும் ஒரு சிறிய தரப்பு சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவளிப்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாங்கள் ஏற்கனவே பல பிரச்சார கூட்டங்களில் கூட நாங்கள் தெரிவித்திருந்தோம். கிட்டத்தட்ட தமிழரசு கட்சியில் இருந்து சுமந்திரன் அவர்களும் சாணக்கியன் அவர்களும் அநேகமாக வெளியேற்றிவிட்ட ஒரு நிலை தான் இன்றைக்கு அவதானிக்கக்கூடியமாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையில் இப்படியான கருத்துக்களை கூறி அவர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி, இது ஒரு தென்னிலங்கையினுடைய நிகழ்ச்சிகளாக கூட இருக்கலாம், ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இந்த பிரச்சனைகளை அடிப்படையாக உருவாக்குவதற்காக இவ்வாறான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்பதை தான் நான் குறிப்பிட விரும்புகிறேன்.